இந்தி திணிப்பை உணர்ந்துதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்க்கிறது. எந்த மொழி திணிக்கப்பட்டாலும் போராட்ட களம் காண தமிழ்நாடு தயங்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். நாகையில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் தேர்வு எழுதுங்கள் என்று ஊக்கமளித்தார். தொடர் கனமழையால் கடனாநதி அணை நீர்மட்டம் ஒரே நாளில் சுமார் 13 அடி உயர்வு. அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மாசி மாத பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. முதலமைச்சர் பிறந்தநாளையொட்டி சேலம் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கினார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி. அதோடு தமிழக அரசின் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பாதுகாப்பு பெட்டகத்தையும் வழங்கினார். கர்நாடகாவில் மார்ச் மாதத்திலேயே வாட்டி வதைக்கும் வெயில். நண்பகல் நேரத்தில் மக்கள் வெளியே வர வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். இரு வேறு மாநிலங்களில் ஒரே வாக்காளர் அட்டை இருப்பதால் போலி என கருதக்கூடாது. வாக்காளர் எண் ஒரு அடையாளத்திற்காகவே மட்டுமே என தேர்தல் ஆணையம் விளக்கம். தி புரூட்டலிஸ்ட் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றார் அட்ரியன் புரோடி. 2002ஆம் ஆண்டு வெளியான தி பியானிஸ்ட் படத்திற்காக அட்ரியன் புரோடி சிறந்த நடிகருக்கான விருதை வென்றது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி மாத திருவிழா தொடங்கியது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நாடாளுமன்ற தொகுதி குறையும் என தவறான தகவலை கூறி மக்களை ஏமாற்ற நினைப்பது ஏற்புடையது அல்ல. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. காரணம், இன்றைக்கு தமிழகத்திலே பல பிரச்சனைகள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் அரசு கவலைப்படாமல் அதனை தீர்க்க முடியாத நிலை இருப்பதால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மக்களை திசை திருப்ப நினைக்கிறது என்று கருதுகிறோம். நாகையில் இன்று நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 200 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். கச்சத்தீவு விவகாரத்தில் ஆளுநர் அரசியல் செய்ய வேண்டாம் என்று அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட எமது மீனவர்களை விடுதலை செய்ய பிரதமர் மோடியிடம் ஆளுநர் கோரிக்கை வைக்கலாம் என்றும் கருத்து. தொடர் மழையால் நெல்லை மாவட்ட மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கால் அடிவாரத்தில் உள்ள மணிமுத்தாறு அணைக்கான நீர்வரத்தும் அதிகரிப்பு. அனைத்து இந்திய மொழிகளுக்கும் சம உரிமை அளிப்பதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். தமிழ்நாட்டில் சிலர் அரசியல் நோக்கங்களுக்காக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக பேட்டி. தெலுங்கானா ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள ஏடிஎம்மில் 30 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. முகமூடி அணிந்து வந்த 4 கொள்ளையர்கள் 4 நிமிடத்தில் பணத்தை கொள்ளையடித்து தப்பி ஓட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.